எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று சடுதியிலே சங்கடத்தை தீர்த்து காத்தருளக்கூடிய நம் சடாட்சர சண்முகனுடைய பெருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அகன்று ஒவ்வொருவரும் பலமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல ஐயா தான். அவருக்கு அறிமுகம் ஒவ்வொரு முறையும் தேவையில்லை. ஐயா நீங்கள். சுவாமிகளுக்கு வணக்கம். நம் பக்தர்களுக்கு வணக்கம். சுவாமிகள் மிகச்சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரு அற்புதமான புத்தகங்களை எழுதக்கூடிய மிக பெரிய அளவில் வரவேற்பு பெறுகின்ற புத்தகங்களை எழுதுகின்ற நூல் ஆசிரியராகவும் திகழ்கின்றார்கள். ஏராளமான பக்தர்களின் துன்பங்களை போக்கக்கூடிய அருமையான நடைமுறை ஆலோசனை சொல்லி வருகிறார்கள். அவர்களுடன் நானும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஐயா. நீங்கள் வயதான இளைஞர்னு சொல்ல முடியல, உங்களை வயதானவர்னு எப்பவுமே சொல்ல முடியல. நேற்று போய் ரயிலில் காலையில் இங்கே வரீங்க. எப்படிலாம் நான் உங்களை போல் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக சுறுசுறுப்பாக இருக்கீங்க. நீங்கள் செய்கிற பணிகள் நம்மளால செய்ய முடியாது. சும்மா சுத்தலாம் அவ்வளோ. அதுதான் சந்திச்சு அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி அவங்க துன்பங்கள் என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு சொல்றதெல்லாம் எங்களால் முடியாது. நிச்சயமா நிச்சயமா மாதிரி இருக்கிறது. எனக்கு என்னன்னா, என்னோட எந்த பயணத்தையும் சனிக்கிழமை இல்லாமல் தான் என் பயணத்தை அமைப்பு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்துவமான வெற்றி. அது நல்ல ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா. அப்புறம் சமையல் போன வாரம் கனவுகளை பற்றி ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க. மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் ஏற்படுகின்ற பதிவோட வெளிப்பாடு தான் கனவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்து. மனது ஆழ்மனது ரெண்டுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் கனவுகள். யோசிச்சா அதுதான் நிஜமா இருக்கும். ஆமா, நீங்க எப்படி பிரிச்சு பார்த்தாலும் அதான் நிஜம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த ஆமா ஐயா. ஒரு புதிய கேள்வி ஒன்று கேட்டுருங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய குடும்பங்களில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனையாகி பகை ஏற்படுகிறது. இப்படி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பகை ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதும், அதற்கு தீர்வாக இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லாமல் பெற்றோர்களும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியுடன் இருக்க சாஸ்திரத்தில் என்ன வழிகாட்டப்பட்டு இருக்கிறது என்பதை சொன்னால் நல்லா இருக்கும். சாமி, அருமை ஐயா. இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெரிய பல பேர் குடும்பத்தில் அப்பா ஒரு மோட்டிவோட இருப்பார், பையன் ஒரு மோட்டிவோட இருப்பான், அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க, பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு வேறுபாடான ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. இது பார்க்கறதுக்கு முன்னாடி பக்தர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சுவாமிஜி வணக்கம். வணக்கம்மா. எங்க பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. சுபஸ்ததாஹஸ்து. அரியலூர் மாவட்டம் விஜயலட்சுமிமா. சொல்லுங்க விஜயலட்சுமி அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டம். யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறோம் சுவாமிஜி. பையனுடைய பேரு வயது? பையனுக்கு வயது பேரு பிரசாத். 37 வயது. சொல்லுங்கம்மா. என்ன எங்க குடும்பத்தை நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். தீர்காயசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சதெல்லாம் நடந்து நல்லா இருங்கம்மா. டிவிய பார்க்காதீங்க, விட்டு விட்டு கேக்குது. பையன் நிறைய அடைஞ்சிருக்கோம் சுவாமி. உங்கள்கிட்ட திருமணம் 60 கல்யாணம் திருமணம் பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா சுவாமி. வெரி குட்மா. அங்க நிறைய பயனடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு பல பிரச்சனைகளை உங்களால சால்வ் பண்ணிருக்கோம். உங்க சிங் மந்திரத்தாலையும் நீங்க சொல்ற எங்களுக்கு குருவா இருந்து ரொம்ப உங்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப கூட வந்திருந்தேன், அகண்ட பாராயணத்துக்கு வந்துடுறேன், இயந்திர பூஜைக்கு வந்திருந்தேன் சுவாமிஜி. எப்படி இருந்ததுமா? நல்லா இருந்தது சுவாமிஜி. உங்கள்கிட்ட விக்ரமாயா புக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி. அந்த கர்மா புக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரங்கள்லாம் நான் படிச்சு மனப்பாடம் பண்ணி என் குடும்பத்துல நீங்க தான் எங்களுக்கு குருவா இருந்து எங்க குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமிஜி. அடடா. ஆமா, படிச்சு பலன் கிடைக்குதா?
நிறைய கிடைச்சிருக்குங்க சாமி எனக்கு ஆ, இப்போ. அது ஐயா வேற கேட்டுட்டு இருக்காரு, அதுக்கு தான் திருப்பி கேட்டேன் நான். ஏன்னா அவரு தானே வெளியிடுறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை அவரு தான் மாட்டிக்குவாரு. நாங்க ஒரு இடத்துக்காக பிரச்சனை பணத்தை கொடுத்துட்டோம் சாமி. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நேரா வந்து ஜாதகம் எல்லாம் பாத்துருந்தோம் சாமி, 2012. சரி, அதுல இருந்தே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்குதான் சாமி உங்களுடைய இது கிடைச்சிருக்கேன். உங்களை நேரா சந்திச்சு பாக்குறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் உங்களை இந்த சிங் மந்திரத்தினாலையும் ஆ, உங்களை நேரடியா வந்து செஞ்சுச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுல ம், நாங்க ரொம்ப 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 மனசு உங்கள்கிட்ட என்ன செய்யறதுன்னு எனக்கு கிடைச்சதுமே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு சாமி. கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. அதே சந்தோஷத்தோட பிரசாத்துக்கு என்ன பிரச்சனைமா? பிரசாத்துக்குங்க ஒரு தண்ணி போதையினால கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டான். என்னம்மா? ஒரு தண்ணி பிரச்சனையினால கொஞ்சம் கண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கண்ணு பார்வை இருந்துட்டாப்ல. சரி, இப்ப அந்த பையனுக்கு அவன் குடி போதையில இருந்து விடுபட்டு ம், அவன் குடும்பம் 2 பிள்ளைங்க இருக்கு, ஆண் குழந்தைங்க 2 இருக்கு. மனைவி மக்கள் பெற்றவங்க மத்தவங்க எல்லாரையும் சகோதர சகோதரிகளோட சந்தோஷமா அவன் பேச்சு அசிங்கமான பேச்சு பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ம். உங்களுடைய அனுகிரகத்தால அவன் ஆசீர்வாதத்தோட நல்லா நீண்ட ஆயுளோட மக்கள் மனுவோட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு பக்தி எல்லாம் இருக்கா? பக்தி எல்லாம் இருக்கும் சாமி. ஆனா அந்த தண்ணி உள்ளார போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமா பேசி மனசு கஷ்டப்படுத்த வைக்கிறான் பிள்ளைங்க எல்லாரையும் மனைவி மக்களையும். சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் ஒரு முறை ஆ, நம்ம தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து நம்ம ஒரு கூட்டி யாகம் ஒன்று பண்ணுவோம். சரிங்க சாமி. அதை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க அதை பற்றி. சரிங்க சாமி. ஒரு முறை அவரை அழைச்சிட்டு வந்து முடிஞ்சா பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சரிங்க சாமி. அப்படி இல்லை அவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. சரிங்க சாமி. ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு நல்ல மந்திரமும் வேலை செய்யாது, கெட்ட மந்திரமும் வேலை செய்யாது. ஏன்னா ரெண்டுமே அது கெட்டது ஃபுல்லாக உள்ளே போயிடும். அது வேற கெட்டது, மந்திர கெட்டது இல்லை. ஆ, அதனால அது ஒன்று பண்ணி பார்க்கலாமா, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேம்மா. கூப்பிட்டுக்கிட்டே வந்துடுறான் சாமி. கூட்டு வாங்க, நல்லது. அதை நான் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா அதோட விவரத்தை சொல்லுவாங்க. சரிங்க சாமி. கேட்டுக்கம்மா அவ கேட்டுங்கம்மா. வாழ்க்கையில நல்லபடியா வளரணும். நான் பண்ணித்தரேம்மா. அதில் முதல்ல வரட்டும். நான் ஏன்னா என்னன்றதை நானும் கொஞ்சம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. வாங்கி கொண்டாந்து வச்சிருந்தேங்க சாமிஜி. ஆ, அது உடஞ்சிருச்சு சாமிஜி. எனக்கு மாட்டும் போது உடஞ்சா வீட்டில் பிரச்சனை இருக்குமா? அதுவும் குறிப்பிட்டு வடகிழக்கில் தென்கிழக்கில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வடகிழக்கு தென்கிழக்கு. ஆமா ஆமா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் பூசணிக்காய் சுற்றி போட்டு உடைங்க. சரிங்க. இப்ப அந்த உடஞ்சதை என்ன சாமி செய்யறது நானு? அது வந்து தண்ணியில் விட்டுட்டு வேற வாங்கி மாட்டிடுங்க. சரிங்க சாமி. எனக்கு அதனாலயே மனசு ரொம்ப கஷ்டமா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. நான் இப்போ இது வீடு தப்புன்னு சொல்கிறேன்ல, அது உங்கள் வீட்டில் உடஞ்சதுக்கு காரணம் குறிப்பிட்டு தென்கிழக்கு தான். தென்கிழக்கு. சரிங்க சாமி. ஆமாம், அதை பார்த்துக்குங்க. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்குதான் சாமி. என்ன பேர்ரா கண்ணா? என்னோட பேர் சுலோச்சனா சாமி. சுலோக்ஷனா? ஆமா சாமி. ஏன் அழுகுற? நீ வந்து அங்க கலந்துக்குவோம் சாமி. இந்த வாட்டி எனக்கு கலக்க முடியல சாமி. புரியலடா கண்ணு. நான் எல்லா பிரயோஜனமும் கலந்துக்கலாம். போன வருஷம் வந்து நானு உங்க ஜெயந்திக்கு வந்து கலந்து அவருக்கு வேலை கிடைச்சது சாமி. 60 வயசு ரிட்டையர்ட் ஆனதுல அந்த மந்திரம் ஒழிட்டு இருக்கும் போதே கால் வந்து சாமி. கண்ணு கொஞ்சம் பொறுமையா பேசுறா கண்ணு. ஆமா சாமி. எனக்கு உடம்பு முடியல சாமி. நான் 6 மாசமா அல்சர்ல கஷ்டப்பட்டேன். அழாத, என்னாச்சு சொல்லு. அல்சர் வந்துட்டு ஆஸ்பத்திரியில எல்லாம் படுத்துட்டேன் சாமி. அல்சர் வந்தா? ஆமா. சரி. அது நான் பணம் இல்லாத எனக்கு குழந்தைகள்லாம் இல்லை. நானும் அவரும் மட்டும்தான் இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில படுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து மறுபடியும் மறுநாளும் ஆஸ்பத்திரிக்கு போவேன் கையில காசு இல்லாம. சரி. இப்ப 2 மாசமா நான் ஆயுர்வேதம் தன்வந்திரியில பாத்துட்டு இருக்கேன் சாமி. அந்த மருந்து சாப்பிட்டேன்னா ஒரு வாரம் நல்லா இருந்தது. வேற டாக்டர் பார்த்து வந்து வேற மருந்து கொடுத்ததுனால எனக்கு உடம்பு எரிச்சலா போயிடுச்சு. குழந்தை உடம்பெல்லாம் எரிச்சலாயிடுச்சு சாமி. வேற ஃபர்ஸ்ட் பார்த்த டாக்டர் இல்லாதனால எதுக்காக மருந்து சாப்பிட்டீங்க? அல்சருக்காக சாமி. குழந்தை இல்லைன்னு மருந்து சாப்பிட்டீங்களா இல்ல அல்சருக்குன்னு மருந்து சாப்பிட்டீங்களா? எனக்கு வந்து 63 வயசு ஆயிடுச்சு சாமி. எனக்கு குழந்தைகள்லாம் இல்லை. இல்லம்மா,
அல்சருக்கு தங்கமரியில இருந்து மருந்து வாங்கி பார்த்துருக்கேன், ஆயுர்வேதம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரிம்மா. அதுக்கப்புறம் வேற என்ன, இன்னொரு டாக்டர் எதுக்கு மாத்தினீங்க? அந்த டாக்டர் இல்லைன்னு சொன்னங்காட்டி அவங்க நீங்க வந்ததுக்காக கன்சல்ட். சரி, அல்சர்னு என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? அதாவது மோஷன் போகாம இருந்தது தம்பி. போகல? ஆமா. அப்ப இப்ப வந்து மோஷன் போகுது. அந்த மருந்து சாப்பிட்டு வந்து வயிறு வலிக்குது. 6 மாசமா சாப்பாடு இல்லை, ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டு. உங்களுக்கு 63 வயசு ஆகிட்டதுனால இதை நான் வந்து இந்த நேர அலைவரிசையில் கேட்டு வைத்தியம் பண்ணி மருந்து கொடுக்கறது நல்லதில்லை. ஆமா. ஒரு முறை என்னை வந்து பார்த்துருங்க. இது ஒன்றும் பெரிய நீங்கள் அழுகிற மாதிரி நீங்கள் பெருசாக நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இதை சரியாக கண்டுபிடிச்சி எளிமையாக மருந்து எடுத்தாலே சரியாக போயிடும். எனக்கு டிராவல் பண்ற நிலைமையில இல்லை சாமி. இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், அது நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுவேன். அன்னைக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். சரி சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா கேட்குதுமா. ஐயா நான் வேலூர்ல இருக்கேயா, இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கேயா. சரிம்மா. பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. தங்கச்சிக்கு என்ன பேர், என்ன வயசுமா? வயசு 40 கிட்ட ஆகுதுயா. சரி. மகாலட்சுமி பேரு. சரி. பேரு மகாலட்சுமி. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ண ஒண்ணும் இல்லைங்காங்க. என்ன பிரச்சனைமா? அவங்க வந்து காலையில எந்திரிச்சோன்னு ஒரு மாதிரி மயக்கமா வருதான், படபடப்பு வருதான் ஐயா. சரி. அப்புறம் சாயங்காலம் ஆனா அது மாதிரி வருதான். சரி. ஏதாவது யோசனை பண்ணுனா அது மாதிரி வருதான். சரி. நைட்டு தூங்குறாங்களா? நைட்டு கொஞ்சம் தூக்கம் கம்மியா வருதுங்க. நானும் நீங்க கொடுத்த உங்க ஜெயந்திக்கு வந்தீங்க, அந்த விபூதியெல்லாம் கொண்டாந்து கொடுத்தேன். சரி. அந்த டப்பால எனக்கு கொடுத்துருந்தீங்க. சரி. அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தேன். நான் உங்க சிங் மந்திரம் சொல்ல சொன்னேன். சரி. அப்புறம் இந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுங்க. அது 3 மாசமாவே இருக்காயா. நான் வேலூர்ல இருந்து ஒவ்வொன்னா நீங்க உங்களை பாப்பையா டிவில. புக்கு என்ன சொல்லுச்சு? புக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க மனசுல நினைச்சபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன் ஐயா. சரி. என்ன நினைச்சிட்டு பாத்தீங்க? நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்க பாப்பா? ரொம்ப சந்தோஷம். உடம்பு சரியாயிருமா அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்களாம். அத நீங்க நினைக்கிறத செய்யுங்கன்னு வந்துட்டேன் ஐயா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க யாருன்னா மாத்தி பார்க்கணும்னு நினைச்சாங்களா? அது கொஞ்சம் என்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. 1 மாசத்துக்கிட்ட வேலூர்ல வந்து அக்காவோட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். சரி, அதை செய்ய சொல்லுங்க. அதுதான் ஐயா நான் கூப்பிடுறதுக்கு நேற்று கிளம்பி இங்க வந்தேன். நான் உங்கள்கிட்ட போன் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசையா. அவங்களும் பக்கத்திலே இருக்காங்களா? அவங்க வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க ஐயா, நான் வேலூர்ல இருக்கிறேன். சரி அம்மா, இது வந்து காது சம்பந்தப்பட்டதை பார்க்க சொல்லுங்க. காதும் பல்லும் பார்க்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அதுல ஒண்ணும் இல்லைன்னாக்கா என்ன வந்து பாத்துருங்க, சரி பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. நான் உங்க ஜெயந்திக்கு வந்தையா. அப்புறம் இப்போ வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வந்தையா, 3வது வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். அந்த எந்திர பூஜைக்கா? எந்திர பூஜைக்கு வந்தையா. வந்துட்டு சிங் எந்திரம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். வெரி குட் வெரி குட். எந்திரம் எல்லாம் போட்டோ எடுத்தீங்களா? நான் வச்சு டெய்லி வச்சு சிங் மந்திரம் படிப்பேன் வழக்கு ஏற்றிட்டு. சரி சரி சரிம்மா. அப்புறம் விக்ரமையா வாங்கி நான் மாட்டிருக்கேன் ஐயா. தங்கச்சி இந்த மாதிரி சொன்னோன்னே தங்கச்சிக்கு நீ வாங்கிக்கோன்னு சொன்னேன். தங்கச்சிக்கும் ஒரு இது விக்ரமையா வாங்கி ஒண்ணு வாசல்ல மாட்டுவாப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்ற அப்படின்னு. அவங்களும் ஒண்ணு வாங்கி மாட்டினாங்க. அப்புறம் பக்கத்தை தேர்ந்தெடுங்க, அந்த புக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க வாப்பான்னு சொன்ன, அது வாங்கினாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாமா, பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லம்மா. காது மூக்கு தொண்டை டாக்டரை பார்த்துட்டு சரிங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்கம்மா. ஐயா என் பையன் கொஞ்சம் படிக்கிறான். என் பையனை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிறப்பா படிச்சு எல்லாத்துலயும் வெற்றி பெற்று நீங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு குடும்ப சகீதமா நல்லா இருங்க. நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆமா 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 ஆமாமா ஆமாமா ஐயா, கொஞ்சம் அலைகள் ஓய்ந்தது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள சம்பந்தம் பிரச்சனைகள் அப்படி என்பது இன்னைக்கு ஐயா இருக்கு, தொட்டு இருக்கு ஐயா. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஐயா. காரணங்கள் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உள்வாங்கிற விஷயம் எது ஐயா? நம்ம இந்த உடல், நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி சொல்கிறோம், உடல் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், சித்தம் புத்தி அகங்காரம் சரி எல்லாம் கரெக்டு. ஒரு மனிதன் செயல்படுவதற்கு உள்வாங்கக்கூடிய காரணங்கள் எது? இங்கே தான் ஏன் விஷயம் இருக்குது.
இந்த கரணங்கள் தான் வேறுபாடுபடுத்தி ஒரு இரத்தத்திலிருந்து உருவாக்கி அதே இரத்தம் எதிர்ப்பாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அது 3 விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உள்வாங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த உடல் எடுத்துக்கலாம் ஐயா. இதுக்கு அந்த கரணத்தில் ஒரு மூணு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. சரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மனம் எடுத்துக்கலாம் ஐயா. அடுத்தபடியாக அடுத்தா வாக்கு எடுத்துக்கலாம் ஐயா. இந்த 3 தான் உள்ள வாங்க ஐயா. மனம், வாக்கு, காயம். இந்த 3னுடைய சுழற்சி தான் இந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடு. யார் எதை உள்வாங்கி அதை திரும்ப செயலாக வெளியில் விடுறாங்களோ அதை பொறுத்து வரக்கூடிய வேறுபாடு. அப்பா தன் மகன் மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு அவர் மனசு உள்ள வாங்கிடும். பையன் நான் அந்த பக்கமே போக மாட்டேன், எனக்கு அது வேண்டாம், நான் வந்து கம்ப்யூட்டரில் சாதிக்கணும் அல்லது ஏரோநாட்டிக்கலில் சாதிக்கணும் அல்லது வேறு சாதனை இருக்கணும்ன்று அவருக்கு இருக்கும் ஐயா. அவர் மனசும் வாக்கும் காயமும் உள்வாங்கிச்சு, அப்பா மனசும் காயமும் உள்வாங்கிச்சு. இவர் செயலுக்கு அவர் செயல் ஒத்து போகாத எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் ஐயா. அப்போ இந்த மனம், வாக்கு, காயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா. நிறைய பேர் வந்து மாயை. பெற்றவங்க என்ன பண்ணணும், பிள்ளைகள் வளரும் பொழுதே சின்ன பிள்ளையிலேருந்து எதில் ஏதோ ஒரு ஆர்வம் கண்டிப்பாக புரிதட்டும் ஐயா. படிக்கிற விஷயத்தில் அந்த பாதையில் அவங்களை கொண்டு போய் அந்த பாதையில் கொண்டு போயிடணும். இப்போ ஒரு 3 வயது ஆச்சுன்னா அந்த 3 வயது குழந்தை எதை அதிகமாக கிரகிச்சு சொல்லுது, அந்த சொல்கிற அந்த என்ன சப்ஜெக்டோ அது உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த பையன் அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவான் ஐயா. இடையில மாறுபடுமே ஆனால் அந்த மாறுபாடுக்கு ஏற்ற மாதிரி போயிடணும். இது ஒரு விதம் ஐயா. தமிழ் மாதத்தில் பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேஷ மாதம் சித்திரை, ஆவணி, ஆடி, அப்புறம் வந்து கிருத்திகை, அதான் கார்த்திகை மாதம், இந்த ஒரு சில மாதங்கள் எல்லாம் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு வரும். சூரியன் பகை பெற்று ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடியதில் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகாது. அதில் இப்போ ராசி பெருமளவில் ராசி, நான் சொல்வது பொதுவான விஷயம், எல்லோருக்கும் இது பொருந்தாது, ஜாதகம் வேற. ஏன்னா சூரியன் யாரால் பார்க்கப்படுகிறார், எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த நட்சத்திரம் காலில் இருக்கிறார், இந்த கணக்கெலாம் இருக்குது. இது பொது கருத்து. இப்போ மேஷராசி கருத்துன்னு வச்சுங்க, பெருமளவில் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ அங்கே வந்து சூரியன் உச்சமாக இருப்பார். அந்த உச்சமாக இருந்து நல்லோரால் பார்க்கப்பட்டோ அவர் பலம் பொருந்தி இருந்து தீயவருடைய சாரம், அதில் பரணி, அங்கே கிருத்திகை, அஸ்வினி 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 5 அஸ்வினி நட்சத்திரத்தில் கால் வாங்கிட்டாருன்னா பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆக வித்தியாசங்கள் நிறையா இருக்கு. இப்போ கடகராசி பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாசமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆக சூரியன் மையமாக வச்சு ஜாதகம் சொல்லுது ஐயா. சாஸ்திரம் சொல்றது என்னன்னா இதுதான், மனம், வாக்கு, காயம். இதனால்தான் மனிதன் எல்லாருமே பிரச்சனைக்குள்ள சிக்கிறதுக்கான விஷயமே இதுதான். மனதால் இந்த 3ம் தான் எல்லாத்தையும் உள்வாங்கி செயல்படுத்துறது. நம்ம வாய் சும்மா இருக்கா, உள்ள வாங்கன்ற ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2 மனமும் வாக்குக்கும் பாலமா இருக்கிறது காயம், இந்த உடல். அப்ப இந்த உடல் என்ன பண்ணுது, தப்பு பண்ணுது. அதனால 2 உடல் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு. புகழ் உடம்பு, ஒரு உடம்பு. புகழ் உடம்புன்னு நமக்கு இருக்கு. நமக்கே ஒரு மனிதனுக்கு 2 உடல் இருக்கிறது சாஸ்திரம் சொல்றது. ஒன்று புகழ் உடம்பு, இன்னொன்று ஸ்தூல உடம்பு. சதையும் எலும்புகளும் நரம்புகளால் பிணைக்கப்பட்ட உடல் ஒரு சாதாரண மனிதனுடைய உடல். இது இறந்து போகும், வாழாது. ஆனால் புகழ் உடம்பு இறந்தும் வாழும். இதுதான் வித்தியாசம். ஒரு மனிதனுக்கு இந்த 2 உடலும் இருக்கு. ஆமா ஐயா, கண்ணதாசன் சொல்லுவாரு, நான் இறந்த பிறகு கூட என்னோட பாடல்களும் இதுவும் மூலமாக நான் வாழ்வேன், எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் சொல்வது வந்து உடலால் மரணம், புகழால் மரணம் இல்லைன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்கிறது அப்படியே அது. ஆமாம் ஐயா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியது அதுதான். எல்லாருக்குமே இந்த 2 உடம்பு இருக்குது. அவர் புகழ் உடம்பில் மரணமா? புகழ்னா வஞ்ச புகழ் கிடையாது.
இன்னைக்கு 100 பேர் அதில் மாட்டின்னு தான் முடிச்சுட்டு இருப்பான். பல பேர் வஞ்ச புகழ்ச்சி இல்லை, நிஜ புகழ்ச்சி. நிஜ புகழ்ச்சி என்பது வாழக்கூடியது. அந்த பயணம் அது இறந்த பிறகும் வாழ வைக்கும். அப்போ இந்த ஸ்தூல உடம்பு சதையும் பிண்டமான இந்த பிண்ட உடம்பு மறைந்து போகும், அவ்வளோதான், திரும்ப வராது. ஆக இந்த 2 உடலை ஒவ்வொருத்தரும் சித்தி. இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் ஐயோ ஒரு பக்தர் ஐயா பாத்துறை. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க பா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? குன்றத்தூர் சார். குன்றத்தூரா? ஆமா சார். யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? பையனுக்காக கேட்கணும் சார். பையன் பேர் என்ன? சதீஷ் சார். வி சதீஷ். சதீஷ். என்ன வயசுங்க? 32. சொல்லுங்க. 30-32 எதை எடுத்துக்கலாம்? 32. சரி, கல்யாணம் ஆகலையா? ஆயிடுச்சுங்க. 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்களா? இருக்காங்க. சரி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? குழந்தை இல்ல, அதுக்காக தான் கேட்கணும். இப்போ நீங்க அப்பாவா? ஆமா. உங்ககிட்ட நான் எப்படி கேட்கறது? ஏன் குழந்தை இல்லை, எதனால பிரச்சனைன்னு கேட்க முடியலையே, சொல்லவும் முடியாது இல்லை உங்களாலையும். சொன்னா தானே நான் ஏதாவது அது உங்களுக்குள்ள என்ன மருத்துவம் பார்த்தாங்களா, என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க? உங்ககிட்டயே வந்திருக்காங்க ஐயா. சரி, மருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா. சரி, அப்ப நின்னுட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஒரு ஜெயந்திக்கு கொடுத்தீங்க 10. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு முறை தனியா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தோம். அது ஒன்றும் இல்லை, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அது சரியா போயிடும். ஏன்னா யாருன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் கொடுக்குறேன் நான். இப்போ ஜெயந்தியில கூட அவ்வளோ பேர் கொடுத்தோம், பாதி பேர் இப்போ சொல்லிட்டாங்க. ஆமா, மிச்ச பாதி பேர் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. நான் சும்மா எல்லாருக்கும் நின்றுச்சுலாம் சொல்ல மாட்டேன். அதனால இது நின்றுடுங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. ஒரு நிமிஷம். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. 2 பேரும் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தாங்க. நீங்க பரிகாரம் எழுதி கொடுத்தீங்க எல்லாம். சரி. எல்லாம் பண்ணாங்க. வராகிக்கு வந்தாங்க, அப்புறம் பைரவருக்கு செய்ய சொன்னீங்க, அதுவும் பண்ணிட்டாங்க. சரி. பெருமாளுக்கு போய் 2 பௌர்ணமிக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க. சரி. திருப்பதி. சரி. அது ஒரு பௌர்ணமி அந்த திருப்பதி திதியில பாத்துட்டாங்க, பௌர்ணமி திதியில. இன்னொன்னு திதி முடிஞ்சிச்சு, அது பரவாயில்ல, போயிட்டாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அதை பத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல இது மருந்தை சாப்பிடட்டும், அது நின்றுடும், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லது, 6 மாசம் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் முடிஞ்சிச்சு ஐயா. பாத்துருங்க, அது என்னன்றது அவங்கள வச்சு கேட்டா தானே தெரியும். அது எனக்கு நான் உங்களுக்கு கேட்க முடியாதுல்ல, அதை அதுவும் லைவ்ல போய் நம்ம பேச முடியாது அதை பத்தி. சப்போஸ்னா பாருங்க. ஐயா என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு வந்தாங்க பாருங்க, அவர் பேசிட்டு இருந்துட்டு இவங்க என்னை போட்டு குழப்பி விட்டுறீங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விளக்கம் இணையத்தில் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல ஐயா. வரக்கூடிய அமாவாசை இருக்கு பாருங்க ஐயா, மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமாவாசை ஐயா. கும்ப மாதம்னு பேர் ஐயா. இந்த மாசி மாதம் போகும்பொழுது இதுக்கு கும்ப மாதம்னு பேர். இந்த கும்ப மாதத்தில் சூரியன் என்ன பண்ணுவார், அடுத்த அடி மீனத்துக்கு போய் மாதத்தை நிறைவு செய்வார், தமிழ் மாதத்தை நிறைவு செய்வார். செய்துட்டு உச்சத்துக்குள்ள போவார் அடுத்தது. இப்போ நான் சொன்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த கதை தான். உச்சத்துக்கு போவார். அப்படி போகும் பொழுது அன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு சிலதெல்லாம் கூடுது ஐயா. அவ்வளோ பிரமாதமான ஒரு நாளாக இருக்கிறதுனால நம்ம வெற்றிலையாகத்தை மந்திர அபியாசத்தோட ஒரு சிறப்பு யாகமாக மாற்றிருக்கேன் ஐயா. இந்த அமாவாசை மட்டும் அதை பற்றி ஒரு சிறு தொகுப்பை பார்த்துட்டு வந்துருவோம். அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருகின்ற அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. அந்த நாளிலே சிறப்பு வெற்றிலை யாகம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வெற்றிலை யாகம் செய்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே மிக அற்புதங்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. அதனால் மிக முக்கியத்துவமாக கருதி இந்த சிறப்பு வெற்றிலை யாகத்தை அன்று ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஏனென்றால் நாள், நட்சத்திரம், கூடுகின்ற திதிகள் இவையெல்லாம் கணக்கிடும் பொழுது இந்த அமாவாசை மாசி மாதத்திலே வருகிறது. அதுவும் கும்ப மாதம் என்று ஒரு பொருள். இந்த கும்ப மாதத்திலே சூரியன் விற்றிருந்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கணிதத்திலே மறைந்து கிடக்கின்ற ஒரு விஷயம். அற்புதமான அமாவாசை என்பதனால்தான் சிறப்பான வெற்றிலை யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். பொதுவாக நாம் மாதம் தோறும் செய்கின்ற அந்த அமாவாசையில்
ஜும்சக மந்திரம் பிரயோகம் செய்து வெற்றிலை போடுவோம். இந்த அமாவாசைக்கு சிறப்பு மந்திரங்களை வெற்றிலை போடும் பொழுது சொல்லி அதை நீங்கள் யாகத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு போட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, யாகத்துல போட்டு அதே பிரார்த்தனையோடு கை கூப்பி கொண்டு அன்னை வாராகியை நெய்க்குளத்தில் பார்க்க போகிறீர்கள். பிம்ப பிரதிஷ்டானாம் தரிசன சர்வ சாப விமோசனமான வேதம் வருதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நெய்யிலே பிம்பத்தை, அந்த அம்பாளுடைய அன்னையினுடைய பிம்பத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த அமாவாசை நாள் சிறப்பான வெற்றிலை யாகமாக இருப்பதினாலே இது இரண்டும் முத்தாய்ப்பாக இந்த அமாவாசைக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அதனால சிறப்பு வெற்றிலை யாகத்திலே வெற்றியை பூஜை செய்து யாகத்தினுள் போட்டு அந்த சிறப்பு மந்திரங்களை காதார கேட்டு யாகத்தில் போட்டு வெத்தலையை அப்படியே கும்பிட்டு வணங்கிக் கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டே அன்னை வாராகியை நெய்க்குளத்திலே தரிசனம் செய்து நல்லதொரு பயனை அடைய வேண்டும். மிக முக்கியமாக அன்ற நாளிலே மயான கொள்ளையும் இருக்கிறது. இந்த மயான கொள்ளையும் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். கெட்டதுகள் எல்லாம் பறந்தோடுகின்ற ஒரு தன்மைதான் தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மயான கொள்ளை. அந்த மயான கொள்ளையும் அன்று நடக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்துத்தான் இப்படி ஒரு சிறப்பு வெற்றிலை யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். வருகின்ற இந்த அமாவாசை பகல் 3 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெறும். அதில் இந்த நெய்க்குள தரிசனமும் வெற்றிலையும் சிறப்பு மந்திரங்களோடு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வெற்றிலை யாகத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதே போல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்க செய்வதை போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூன்ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம். மீண்டும் நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்ததில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த கும்ப மாதத்தில் நான் ஐயாட்ட சொன்னது போல் சூரியனுடைய மையமாக வச்சு, கிழமையை மையமாக வச்சு, திதியை மையமாக வச்சு தான் இந்த விசேஷ நாள் இருக்குது. அதனால தான் மயான கொள்ளை இந்த வாரம் வர இந்த அமாவாசைக்கு வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயா, நம்ம கும்பமேளா போய் கும்பிடுறோம் இல்லையா, அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 to 10 கும்பமேளாவினுடைய தரிசனம், அந்த தீர்த்தமாடல்
என்ன சக்தி அதுக்கான பலன் நம்ம இதில் கிடைக்கும். அந்த நெய் குளத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணும்பொழுது அது கிடைக்குது ஐயா. இது ஒரு சூட்சுமம். அதாவது அதில் ஒன்றும் கட்டணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ண போகிறதெல்லாம் எப்பவும் போல் அமாவாசைக்கு போடுற கட்டணம் தான், மண் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தரிசனம் பண்ண போகிறாங்க. அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதனால தான் அந்த நெய்க்குளம் வந்து நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதல் ஒரு முறை பண்ணேன். நெய்க்குளம்ங்கிறதே எனக்கு ரொம்ப புதுமையாகவும் இதுவரை கேள்விப்படாதாகவும் இருக்கு. ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா, இருக்கு. முன்பாக நம்ம பரப்பளவில் இல்லை ஐயா. இதுக்கு முன்பாக செஞ்சு ஒரே ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். எவ்வளோ வருஷம் இருக்கும் சாமி? ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் இருக்கும் ஐயா, அவ்வளோதான். அதுக்கான தோதான நாட்கள் இல்லை. அது இப்போ அந்த தோதான நாள் வந்ததுனால அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு பெரும் பலன் அடைஞ்சதுனால நாள் இல்லாமல் நெய்க்குளம் செய்து பிரயோஜனம் இல்லையா, அதனால் விட்டுட்டேன். இன்னொரு செய்தியாக வருகின்ற திங்கட்கிழமை தேய்பிறை பஞ்சமி, விளக்கு தீபம் போடுறவங்கெல்லாம் ஏன்னா ஞாபகம் இருக்காது நிறைய பேருக்கு. நம்ம காலண்டர் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் வருகின்ற திங்கட்கிழமை முழுமை காலையிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தாராளமாக வந்து தீபம் போடலாம். அனுக்கிரக வாராகினுடைய அருளை பெறலாம். அப்படியே மறுநாள் அகண்ட பாராயணம், அற்புதமான ஒரு அகண்ட பாராயணத்தினுடைய ஒரு விஷயம் நடக்க போகுது. அது இந்த அகண்ட பாராயணம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வெளியிடப்படக்கூடிய சக்தி எல்லாம் என்று ஒன்று குமிழ்ந்து பாராயணம் செய்து அத்துடன் மந்திர பிரயோகம் செய்ய போகின்ற ஒரு அற்புதம் இருக்கிறது. இந்த அகண்ட பாராயணத்துக்கு வந்து பயனடைங்க ஐயா. ஒரு காலர் பார்த்துருவேன். ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேன் சாமிஜி. எங்க இருந்துமா? திருச்செங்கோடுங்க, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? சாமிஜி, பாப்பாக்காக சாமிஜி. பாப்பாக்கு 22 வயசு ஆகுதுங்க. 22 சாமிஜி. சரி சரி சாமிஜி, நான் குபேரத்துல எல்லாம் வாங்கியிருக்கேங்க, விக்ரமாயா வாங்கியிருக்கேன். வாங்க முடியும் கொஞ்சம் பரவாயில்லைங்க சாமிஜி. பாப்பாக்கு தான் மேரேஜ் பண்ணன்னு பாக்குறேங்க சாமிஜி. பாப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் சாமிஜி. புரியலம்மா. பாப்பாக்கு தான் மேரேஜ் பண்ணன்னு பாக்குறேங்க சாமிஜி. சரி. பாப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. சரி, ஏம்மா? இன்னும் 6 மாசம் போகட்டும், அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குதுங்க. எதுவும் காதல்லாம் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுதுங்க சாமிஜி. அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்பா நீங்கதான் எனக்கு அப்பா மாதிரி இருந்து வலிக்கிறது. சரி, புரியுது அம்மா, எனக்கு புரியுது. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆனா 25ல கல்யாணம் பண்ணுங்க, இப்ப வேண்டாம். ஹலோ, கட் ஆயிடுச்சு. 25ல வச்சுங்கம்மா. கட்டானாலும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனம் தேவை, கவனிச்சு பார்த்துக்கோங்க. அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்துல இருந்து பேசுறோம் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க அக்கா பசங்களுக்காக கேட்கணும் சாமி. அக்கா பசங்களுக்கா? ஆமாங்க சாமி. யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பொண்ணு பேரு தீபா, பையன் பேரு ஸ்ரீ சந்தானம். இல்ல, யாராவது தீபாவுக்கு யாருக்கு முக்கியமா ஒருத்தர் கேட்டுங்க. 2 பேருமே +2 படிக்கிறாங்க சாமி. சரி. ட்வின்ஸ். சரி. அவங்க நல்லா தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண் பெறணும் சாமி. இருக்கு பாருங்க, இணையதளத்துல தேர்வில் வெற்றி பெற அப்படின்னே இருக்கு பாருங்க. சரிங்க சாமி. அதை வந்து டெய்லி படிக்க சொல்லுங்க. எப்பவுமே இந்த ட்வின்ஸ்ல 1 மந்தமா இருக்கும், 1 நல்லா இருக்கும். சரிங்க சாமி. அது எப்பவுமே இயல்பா. சில இடத்துங்கள 2 பேருமே தெளிவா இருப்பாங்க. சரிங்க சாமி. எது எப்படி இருந்தாலும் அந்த தேர்வில் வெற்றி பெறும் மந்திரத்தை பாராயணம் பண்ணி படிக்க சொல்லுங்க. சரிங்க. நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க, எடுக்கட்டும். ஓகே சாமி, உங்க அருள் ஆசையங்க. அதனால தான் எடுக்கட்டும்னு கடைசியா முடிச்சேன். ஓகே சாமி. நல்லது கண்ணா, நல்லது கண்ணா. நல்லது சாமி. அப்போ திங்கட்கிழமை வரக்கூடிய அந்த தேய்பிறை பஞ்சமியில் ஐயா, இப்போ நான் ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், யாகத்தில் கலந்துக்கணும். இந்த பஞ்ச ஆவரண பூஜை அப்படிங்கிற பேர் ஐயா. அதுக்கு பஞ்ச ஆவரணம், 5 விதமான ஆவரணம் அப்படின்னு. ஏன்னா தேய்பிறையில் வந்து அந்த பஞ்சமிக்குனே உள்ள ஆவரணம் பேர். ஆவரணம்னா வழிபாடில் மந்திர பிரயோகம் பண்ணுறது ஐயா. அது மாதிரி நடத்துறது தான் நம்ம. இந்த அகண்ட பாராயணம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திங்கள் பஞ்சமி, செவ்வாய் அகண்ட பாராயணத்தில் அதான் ஒரு சிறப்பு மந்திர வழிபாடு மாதிரி ஒன்று இருக்கு ஐயா. அது ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது நம்ம பக்தர்களுக்காக ஐயா. அப்போ சூரியன் இந்த எங்கு இருக்கிறதோ பிறந்த ஜாதகத்தில்
இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகையை ஏற்படுத்தி வைக்கும். சில ஜாதகங்களில் சூரியனோடு சனி ராகு கேது சேர்ந்திருந்தால் ஜனன காலத்தில் இதுவும் பகையை ஏற்படுத்தும் ஐயா, இதுவும் பகையை ஏற்படுத்தும். அப்போ ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்பொழுது மனம் வாக்கு காயம் முதல் இடத்தில் இருக்குது. ஜனனமும் ஜாதகமும் சூரியனும் கூட இரண்டாவது தான். ஒரு மகன் ஒரு பிள்ளை, ஒரு மகள் ஒரு பிள்ளை, அப்பா அம்மா, இது இந்த மனம் வாக்கு காயம் இருக்கு பாருங்க, தப்புன்னு உள்ள புகுந்து அது அப்பாவை விரோதின்னு வாங்கிடுச்சுன்னா உள்ள பதிஞ்சிரும், அதை மாற்ற முடியாது. இல்லையா செயலாக வெளில வந்துடும். எப்படி இருந்தாலும் அது செயலாக வந்துடும். ஏன் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, நாம் பார்க்குற முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி இருக்கு பாருங்க, ஒருவனுடைய முகம்தான் அவன் மனதை குணத்தையும் காட்டுகின்ற கண்ணாடி. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம மறைச்சிட்டு உள்ள சாமர்த்தியமா இருக்கணும், முகத்தில் தெரியும். இதுதான் ஐயா விஷயம், முகத்துல காமிச்சிரும். அப்ப உள்வாங்குற விஷயங்கள் தவறாக உள்ள வாங்கிடுச்சுன்னா செயல்ல தவறு என்னைக்காவது வந்துடும். அது அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி. பெருமளவில் இன்னைக்கு நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை வேற. காலப்போக்கு மாற மாற மகனுக்கு பலமா பெற்றவர்களுக்கு பலமாங்கிற கேள்விக்குறி நமக்குள்ளேயே இருக்கு. இது இல்லாமல் ஒரு இடத்துலையும் இருக்கவே இருக்காது ஐயா. 100க்கு 90 விழுக்காடு, 80 விழுக்காடு உறுதி, 20 விழுக்காடு மாறி இருக்கலாம். ஏன்னா அதுவும் இருக்கும், இல்லாமல்னா நம்ம சொல்ல முடியாது, வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால நல்லாவும் இருப்பாங்க, நிறைய பேர் பிரச்சனையாயிடும். சில பேர் தத்தெடுத்து பிள்ளைய வளர்த்து நல்ல நிலைமைக்கு அந்த பிள்ளைய உருவாக்கி அந்த பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்ததும் பெண்ணோ ஆணோ காதலித்து வளர்த்தவங்களை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு மனம் வாக்கு காயம் பொருந்துதுங்களா? நம்மளே சில பேரை பார்த்துருக்கோம். அப்போ மனசில் வளர்த்ததை விட்டுட்டு இந்த எண்ணம் உள்வாங்கி அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இளமை காலம் வரும்பொழுது அதுக்கு அந்த காதலை உள்வாங்கிட்டு பயன்படுத்திட்டு போயிடுது. அப்போ பகை ஏற்படும். ஆக இந்த மனம் வாக்கு காயம் என்பது தான் ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். கெட்டது உள்புகுந்து அது மனதில் உள்ள வாங்கிடுச்சுன்னா வாய் வழியாக செயல்பட்டு தகராறு வருவது ஒன்று, செயல் வழியாக செயல்பட்டு வரக்கூடியது ஒன்று. இதில் இந்த உடல் சுமந்து உள்வாங்கிறதுனால தான் பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. இதை எப்படி ஜெயிக்கணும்? இந்த மனம் காயம் வாக்கு உள்வாங்கிற விஷயத்தை கெட்டதை ஃபில்டர் பண்ணிட்டு நல்லதை மட்டும் உள்ளே வாங்கிடுச்சுன்னா பெற்றவருக்கும் பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கும் பிரச்சனை இல்லை. நடைமுறைப்படுத்தணும், கொஞ்சம் சிரமம், கடுமை, ரொம்ப கடுமை அது. ஏன்னா குணத்தை குரங்குன்னு வச்சாங்க, அது எங்கே என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் ஒவ்வொருத்தனும் கோபம் வரும்போது நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பாருன்னு அவனே சொல்லிக்கிறது. இதெல்லாம் மனதனுடைய வெளிப்பாடு, உள்வாங்கிட்டதனுடைய வெளிப்பாடு. மந்திரம் எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க, பேய் பிடிச்சிருச்சு, மனம் உள் வாங்கிடுச்சு. அப்போ இந்த காயம் செயலாக வெளில வரும். நான் இந்த ஊரில் இருந்தேன், தூக்கு போட்டு செத்துக்கிட்டேன், நான் இவன் அந்த பக்கம் போனான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும். இது பேய் சொல்வதல்ல, இந்த மனம் வாக்கு காயத்தில் உள்வாங்கின விஷயம் சொல்வது. அது வெளில போகிற வரைக்கும் நஜ பேய் போகாது. இதுதான் உதாரணம் ஐயா அதுக்கு. அதனால் பெற்றவர்களும் சரி பிள்ளைகளும் சரி இந்த மனம் வாக்கு காயத்தில் இன்னொருவர் பேச்சை கேட்டோ உங்களுக்கு பிடித்து பிடிக்காம பரஸ்பரமாக இருக்கக்கூடிய அந்த பிணைப்பில் உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் இருதரப்பிலும் நல்லவைகளாக இருந்தால் அங்கு பிரச்சனை இல்லை. உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் தவறாகவும் கெட்டதாகவும் உள்வாங்கி வைத்து கொண்டால் செயலாலும் பிரச்சனை, வாயாலும் பிரச்சனை. இது வேண்டாம். இதுதான் ஐயா அதுக்கு பதில். ரொம்ப நல்ல விளக்கம். ஆமா ஐயா. ஒரு காலர் ஐயா. ஹலோ ஹலோ. ஆமா சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக சாமிஜி. என்ன பேர், என்ன வயசுமா? என் பேரு சித்ராங்க, வயசு 63. சொல்லுங்கம்மா சித்ராம்மா. எனக்கு கொஞ்ச நாளாவே, ரொம்ப கொஞ்ச நாளுங்கிறதோட ஒரு 10-15 வருஷமா மூட்டு வலிங்க சாமி. சரி சரி. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க, இங்கிலீஷ் வைத்தியமும் பார்த்துட்டேன், நாட்டு மருந்து கேரளா எல்லாம் போய் சாப்பிட்டேங்க.
எனக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு தான் சாமி இருக்கு, கை கால்லாம் நடுங்குது. ம் அப்புறம் அது இல்லாம சுற்றி இருக்கிறவங்க சொந்த பந்தம்லாம் நல்லதே செஞ்சாலும் எனக்கு எல்லாமே பகையாவே தான் சாமிக்கு மாறுது. ம் ம் ஆ, கையில நான் வந்து நிறைய உங்கள்ட்ட- பைசா வச்சிருக்கீங்களா? இல்லைங்க சாமிஜி, கணவர் இருக்காரா? கடவு இப்ப கூட சங்கநிதி பதுமநிதி 8:30 7:30 to 8:30 சாமி கும்பிட்டுருக்கேன் சாமி. உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். அவர் கும்பிட்டுட்டு இருக்காரா? நான் கும்பிடுறேங்க சாமி. இல்ல இல்ல கணவர் ஆ நான் கணவர் இருக்கிறாருங்க. ஆ 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா? நல்லா பாத்துக்கிறாரா? எங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யுதுங்க சாமி. 63 வயசுலயா? அனுசரிச்சு போய்க்கிறோம். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாமிஜி. ம் நாங்க பெருசா இது இல்லைங்க சொல்ல சாமி. சொல்ல 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 முடியுதே சொல்லுங்க, சொல்ல முடியாது வேண்டாம். இல்ல சொல்ல முடியாம எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கருத்து வேற்றுமை இருக்கும், ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரிச்சு போய்க்கிறேன். போனா போதுன்னு ஒரு மார்க் போட்டுறீங்க. பார்த்தீங்களா தெய்வீக சிரிப்பு. அம்மா எல்லாரும் இப்பதான் சொன்னேன், மனம் வாக்கு காயம். இது பெற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனும் பெற்றோர்களுக்கும் இல்ல, எல்லா விஷயத்திலும் உற்றார் உறவுக்கும் சொல்றேன் நான். ஆலிலை பூவும் காயும் அலிதரும் பழமும் உண்டேல் சாலவ பட்சிகள் எல்லாம் தன்குடி என்றே வாழும் அங்கே இளைஞர் வந்து நிற்பர். ஆலிலை இல்லாது போனால் அங்கு வருவோர் யாரோ அப்படின்னார் ஒரு சித்தர். இது புரியுதா? புரியலைங்க சாமி. சொல்றேன். ஆலமரத்துல பழம் காய்க்கும் போது பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாங்க. எவ்வளவு சிவப்பா அழகா இருக்கும், அந்த மரமே அழகா இருக்கும்ல. ஆமாங்க. அப்ப பறவைகளும் பட்சிகளும் வந்து அங்க உட்கார்ந்து பழத்தை சாப்பிடறதுக்கு வருமா? ஆமாங்க. அப்புறம் இலையுதிர் காலம் அதே ஆலமரத்துக்கு வந்தா எது வரப்போகுது? ஒருத்தரும் வர மாட்டாங்க. அதான் உங்க நிலைமை. சொல்லுங்க சாமி. புரிஞ்சுச்சா இப்ப? புரிஞ்சுது. ஆமா, பொருள் இருக்கும் போது கொடுக்கும் போதெல்லாம் ஜே ஜேன்னுவான், சார் சாருன்னுவான். பணம் இல்லாத போது நீ யார் யாருன்னுவான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு விஷயம். ஆமாங்க சாமி. இல்லையா? கவலைப்படாதீங்க, ரொமட்டாய்ட் வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்க. அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு, எளிதில் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சரிங்க சாமி. சளி பிடிக்காம பாத்துக்கங்க. சரிங்க. குளிர்ச்சியான இடத்துல இருக்காதீங்க. நான் இருக்கிறதே கோயம்புத்தூர், அதனால. அப்ப ருமாட்டாய்ட் எப்படி சரியாகும்? நீங்களா சொல்லிக்கிட்டா எப்படி? அது வந்து என்ன பாருங்கம்மா. சரிங்க சாமி. ஒரு முறை வந்து பாத்துருங்க. பண்ணுங்க சாமி. கண்டிப்பா நல்லா இருங்க. அந்த நோய் தீர்ந்து இருவரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்து ஒத்த கருத்தாக தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. சரிங்க சாமி. நல்லதுமா. ஹலோ ஹலோ, வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறேம்மா? மதுராந்தகத்துல இருந்து பேசுறேங்க. மதுராந்தகம். ஆமாங்க. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையனுக்கா கேக்குறேன். முதல்ல நான் போன முறை வந்து எனக்கா கேட்டேன், கேன்சர் கட்டி இருந்தது. அதுக்கு ஒரு மருந்து சொன்னீங்க. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க ஐயா. நான் புக்கு வாங்கியிருக்கேன். என்ன புக்கு? பக்கத்தை தேர்ந்தெடு புக்கு வாங்கி. எல்லாம் அதை மட்டும் வாங்குறீங்க, மத்ததை வாங்க மாட்டேன்றீங்க. குழந்தைக்கு பேர் வாங்கியிருக்கேன், லட்சுமி வாங்கி. நீங்க வாங்குற புத்தகத்துள்ள பல உழைப்பாளிகளுடைய பிழப்பு இருக்குமா? இது ஆமாமா, பல பேர் வாழறாங்க. ஆமா. சொல்லுடா கண்ணு. சிக்கிரமாயா வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா வியாபாரம் பண்ணியிருந்தோம், வியாபாரம் எல்லாம் நின்னுடுது. ஒண்ணுமே பண்ண முடியல. பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கு. ஒரு நாள் வந்து பையன் அந்த பொண்ணு ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பையனா? பேங்க். ஆமாங்க. சரி. பேங்க்ல வேலை செய்யறாங்க. அந்த பொண்ணு பேசலன்னு வீட்டுக்கு வர மாட்டேன், வரவே மாட்டேன்னு போன் கட் பண்ணிட்டான். அந்த பொண்ணு பேசலன்னா? பேசலன்ட்டு போன் பண்ணா பேசலன்னு போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். அன்னைக்குதான் இந்த புக்கு பக்கத்தை சேர்ந்துட்டு புக் எடுத்து அதுல ஒரு மந்திரம் எனக்கு கிடைச்சது, நான் படிச்சேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரல, இந்த இடத்துல இருக்க, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றான். என்ன வந்துச்சு புக்ல? புக்ல வந்து என்ன மந்திரம்னு நான் மறந்துட்டேன். சரி, ஞாபகம் இல்ல. பலன் என்ன வந்தது? அதாவது வந்து பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும், தொடர்ந்து அதை முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்தது. அந்த மந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் போன் பண்றான். என் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கி இருக்கேன், காலையில வரேன், நாளைக்கு வந்துட்டான். வந்துட்டு இப்ப கரெக்டா வேலை. அவ்வளவுதான், புக் அதான். அதுதான் புக்கு. எனக்கு நீங்க இதே நிகழ்ச்சி பாக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்க, அந்த புக்ல இருந்து நடந்துச்சு ஐயா,
மந்திரம் படிச்ச வந்துருச்சு ஐயா, வராத பணம் வந்துச்சு ஐயா, வராத ஆள் வந்தாங்க ஐயான்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. அதோட முக்கியமா சுவாமிகள் குழப்பம் எனக்கே தீருது. கேள்வி ஆமா, குழப்பம். அது ரொம்ப முக்கியம் இல்லை ஐயா. முக்கியமா சொல்றேன். சொல்லுங்கம்மா. அதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்க ஐயா. அந்த பொண்ணு பேர் வந்து சதய நட்சத்திரம், கும்பராசி. கண்ணா கண்ணா, பூஜாவா? இந்த காதல் விஷயத்தை நம்ம நேரளவரிசையில் அலசுறது நல்லது இல்லடா கண்ணு. ஏன்னா நல்லது. அந்த பொண்ணும் இவனுக்கும் எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அவங்க வீட்லயும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆமா. அதனால 2 பேருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்து பிரச்சனை இருந்தா அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வு பண்ணிக்கலாம். ஆனா நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு அப்படியே விட்டுடலாம். ஓகே. அதை பார்த்துட்டு செய்யறது தான் சிறப்புடா கண்ணா. அதை பார்க்காம செய்ய வேண்டாம். அதுக்காக சொல்றேன் நான். அப்பப்ப சண்டை போட்டுக்கிறாங்க ஐயா அவங்க. அதுதான் கஷ்டமா அதை நம்ம இருக்கு. சரி பண்ணிக்கலாம். இப்பயே சண்டை போட்டுக்கிறது அதுதான், அது பின்னாடி சண்டை தான் போட்டுக்கும். உங்க பையன் என்ன நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. பூரமும் அந்த பொண்ணு சதயமா? பூராடம். பூராடம். பூராடம் அந்த பொண்ணு சதயமா? ஆமாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா. நட்சத்திரத்திலேயே கொஞ்சம் சிக்கல் இருக்குமா? ஆமா, அது வந்து புர்ருன்னு மறைமுகமா ஏறும், இது நேராவே கத்தும். ஆமா. இதான் வந்து நம்ம பார்த்துடலாமா? அதாம்மா நல்லது. நான் கூப்பிடுவேங்க ஐயா. நான் உங்களோட 3 வருஷமா வரேங்க ஐயா. அகண்ட பாராயணம் எல்லா விசேஷத்துக்கும் வந்திருக்கேன். ஆமா, இந்த அகண்ட பாராயணம் இன்னும் நல்லா இருக்கும். வாங்க, கரெக்ட்டுங்க. வரும்போது எனக்கு நினைவுபடுத்துங்க, அந்த ஜாதகத்தை பார்த்துருங்க. சரிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா, ஒரு சிறு இடைவேளைக்கு சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்துக் கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நாங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை கேட்குதுமா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி கேட்க. என்ன பேருமா? பவுண்டராஜ்.
பவுன்ராஜ் என்ன வயசு? வயசு 46 வயசு ஆகுது சாமி. சொல்லுங்க பவுன்ராஜ். எங்க வீட்டுல பூர்வீக பிரச்சனை முடியவே மாட்டேங்குது சாமிஜி. அப்பா இருக்காரா? அப்பா இறந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு சாமி. அதனால தான் கேட்டேன். அவர் வழி சொத்தா? அவர் வயசு 88 வயசுல. இல்ல தம்பி, இல்ல தம்பி, அவர் வழி சொத்து தானே சொல்றீங்க? அவர் வழியில வந்த சொத்து தானே சொல்றீங்க? ஆமா, அவர் வழியில வந்த சொத்து தான். அது பங்காளிகளால கேஸுக்கு போயிடுச்சா இல்லையா? இன்னும் பங்காளிகள் நாங்க 6 பையங்க 2 பொண்ணு இருக்கோம் சாமிஜி. சரி. அந்த சொத்துல நான் இருந்துகிட்டேன் சாமி. இந்த சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன் சாமி. ஏன் வாங்குங்களேன், அதெல்லாம் என்ன சிக்கல் இருக்கு அதுல? அதாவது சாமிஜி, அதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது அதாவது கொடுக்க முடியாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் கொடுக்க முடியாம? சகோதரர்களா? சகோதரர்கள் பிரச்சனை. இப்ப கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை பண்றாங்க. சரி சரி. எதனால தம்பி பிரச்சனை பண்றாங்க? அது காசு கொடுத்தாலும் சரிசமம் கொடுத்தாலும் சொத்து பிரிக்கவனைக்கு வர மாட்டேங்கிறாங்க. சரி சரி. இந்த சொத்து நாங்க 16 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு 16 வருஷமா இருக்கோம். சரி. சொத்து நாங்க வாங்கிக்கலாமா இல்ல வெளியில போகலாமாங்கிறதான் சாமி. தம்பி நீங்க இப்போ 2 கேள்வி. நான் புத்தகத்தை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி 2 கேள்வி மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க தம்பி. சொல்லுங்க. இப்ப அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிகழ்ச்சியை, நான் என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? இல்ல சாமிஜி, அதாவது சாமிஜி நாங்க கேக்குறது இந்த பூர்வீகத்துல நாங்க 16 வருஷமா இருக்கோம். எங்க கேள்வி இந்த பூர்வீகத்துல இன்னொரு விதத்துல எங்களுக்கு பூர்வீகம் ஒத்து போகுமா ஒத்து போகாதான்னு கேட்க வரீங்களா? கேட்க வரோம். ஒத்து போகாது. ஒத்து போகாது. அப்படியே இது எனக்கே ஒரு சின்ன சந்தேகம். இருங்க நம்ம புத்தகத்தை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? புத்தகத்தை பத்தி தெரியுமா? இல்ல சாமிஜி, அதாவது இப்போதான் உங்களுக்கு சொல்றேன். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். நான் ஒரு புத்தகம் எழுதி கொடுத்துருக்கேன். சரிங்க சாமிஜி. கிட்டத்தட்ட அது நான் எதிர்பார்க்காதோட நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அது பதில் சொல்லும். அந்த விளக்கத்தை நான் உங்களுக்காக பார்க்க சொல்றேன். நியாயமா அது மாதிரி பார்க்க கூடாது. நானே உட்கார்ந்து இருக்கிறதுனால அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியோட உங்களுக்காக ஐயாவை பார்க்க சொல்றேன். இந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆகும் இது நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அவர் படிக்கிறாரு, கேளுங்க. வணக்கம். இது பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் உங்கள் சார்பில் நான் எடுத்து பார்க்குறேன். பக்கம் 111 வந்திருக்கு. அதில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். கவலையை விடுங்கள், நீங்கள் நினைத்தபடி பயமில்லாமல் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நம்புங்கள், இதுவரை பட்ட துன்பங்கள் தீரும், நன்மையே தரும். இந்த நன்மையை தருவதற்கான மந்திரம் பக்கம் 110 இருக்கு. ஓம் பத்மராஜா ஆதித்யா சர்வயோக மங்கள சித்தி ரஸ்து அப்படிங்கிறது அந்த மந்திரம். தம்பி புரியுதுங்களா? புரியுது சாமிஜி. சொத்து ஒரு பக்கம் நல்லதா கெட்டதாங்கிறது, கெட்டதுங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க நினைச்சு போயிட்டு இருக்கிற பாதை நல்ல பாதை தான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு, அது சரியா போயிடும். அது சரியா போறதுக்கு இந்த மந்திரத்தை படிங்கன்னு கொடுத்துருக்க. அந்த மந்திரத்தை நீங்க டெய்லி படிக்கணும். படிச்சீங்கன்னா அது வர்றதுக்கான வழி வந்துடும், சொத்து வந்துடும். வந்த பிறகு நீங்க என்ன பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சுக்கிட்டா எப்படி வச்சுக்கணும், சரியில்லைன்னு சொன்னீங்களா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லதுமா நல்லதுமா. அப்படியே இருக்காங்க. ஹலோ ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம். ரொம்ப நன்றி, உங்களுக்கு லைன் கிடைச்சதுக்கே நன்றி. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க, அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம் வாங்கினோம். சரி. அதுல அந்த மந்திரம் எல்லாம் எழுதிருக்கீங்க பின்பக்கம் ஒரு பக்கம். ஆமா. அது ஒரு முறை சொன்னா போதுமா இல்ல எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியணும். வெரி குட். அப்புறம் எங்க வீட்டுக்காரங்களுக்கு வெரிகோஸ் வலினால ரொம்ப நிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மருந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல, வெரிகோஸ்க்கு மருந்து தற்காலிக நிவாரணம் தானே, அது திருப்பி திருப்பி வரும். வெரிகோஸ்ல 3-4 விதம் இருக்கு. மேல தெரியறது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, புண்ணு ஆகிறது, ஆறாத புண்ணு ஆகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
சரிங்க சாமி. அது பார்க்காம இது இந்த மாதிரி தான் தெரியாம எந்த வெரிகோஸ்னு தெரியாம மருந்து எடுக்க முடியாது. சரிங்க. நம்பர் 1. இப்போ 1000 ரூபாய் வந்தா போதுமா உங்களுக்கு? என்ன சார்? இப்போ பணம் உங்களுக்கு போறீங்கன்னா 1000 ரூபாய் வந்தா போதுமா, 10,000 ரூபாய் வந்தா போதுமா, லட்சம் ரூபாய் வந்தா போதுமா? அது வந்து சாமிஜி அது எப்படி இதெல்லாம் வந்து ஆசை தான் சாமிஜி. இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்படியா சாமிஜி? எவ்வளோ உங்களுக்கு நிறைய எதுக்கு வேணும்னு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மந்திரத்தை, அது மட்டும் ஏன் அளவு வைக்கிறீங்கிற? இல்ல எனக்கு தெரியாது. இது எங்க மருமகனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதனால அவர் என்கிட்ட கேட்டாரு. சரி எனக்கே தெரியாது. மந்திரம் வந்து வினை தீர்க்கறதுக்கான மந்திரம். இதே நிகழ்ச்சியில முன்னாடி நீங்களே கேட்டீங்க, ஒரு அம்மா புள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டான், காதலி பேசலன்னு. புக்கை பார்த்த, நீ கவலைப்படாத வந்துரு, அது நல்லதே நடக்கும்னு வந்துருச்சு, நடக்கிறதுக்கு மந்திரம் படின்னு சொல்லும் போது அந்த மந்திரத்தை படிச்சேன், உடனே போன் பண்ணா, நான் இங்க இருக்கிறேன் நாளைக்கு வந்துடுறேன்னு வந்துட்டான் அப்படின்னாங்க. அதனால எவ்வளவு முறை படிக்கணுங்கிறது எந்த மந்திரத்துக்கும் யாரும் வச்சுக்காதீங்க. சரிங்க சரிங்க சார். மனமும் வந்து எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவும் பலன் தரும் அது. சரி சரி சரி. சரிங்களா? சரி சரி சரி. நல்லதும்மா நல்லதும்மா. அவங்கள அழைச்சிட்டு வந்து பார்த்துருங்க. வெரிகோஸ் வெயினுங்கிறது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் ஐயா. அது இன்னொரு காலரி. ஹலோ பிரியா பிரியா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க சாமி. எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்கிருந்து பேசுறீங்க? நம்ம திருச்சியிலிருந்து பேசுறேன் சாமி. டிவியை பார்த்தீங்கன்னா லைனு கட் ஆயிடும், கிடைச்சதை பயன்படுத்திக்கோங்க. பேசுங்க. ஹலோ. டிவியை பார்த்தீங்கன்னா லைனு கட் ஆயிடும் தம்பி. பார்க்கலாம் சாமி. இப்போ வெளியே வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வெரி குட். இப்போ சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து. திருச்சியிலிருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. உங்களுக்கு என்ன பேருமா? சரவணகுமார். சரவணகுமார். என்ன வயசாச்சு? 40 சாமி. சொல்லுங்க சரவணகுமார். கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு. என்னப்பா? குழந்தைங்க இப்ப மேரேஜ் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி. குழந்தைங்க வந்து லேட் இருக்கு, அதுக்கு தான் சாமி. குழந்தை நிக்கலையா? ஆமா சாமி. இது வரைக்கும் குழந்தை இல்ல? ஆமா. வைத்தியம் எல்லாம் பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சாமி. புரியல தம்பி. பண்ணிட்டு இருக்கேன் சாமி. பண்ணி என்ன சொன்னாங்க மருத்துவர் டாக்டர்லாம்? என்ன சொன்னாங்க? அது அந்த மொட்டி ப்ராப்ளம், அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமி. மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? மருத்துவர்கிட்ட பேசணும். மாற்றம் தெரியுதா? கொஞ்சம் தான் சாமி தெரியுது, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதான் சரி சரி உங்களை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. தம்பி சொல்லுங்க சாமி. இந்த 40 வயசுக்குன்னும் போது அவங்களுக்கு எப்படி 35-37 இருக்கும் இல்லையா? ஆமா சார். 32 சாமி. அதான் அது இருக்கும் இல்லையா? இது 2 தரப்புலையும் நம்ம வந்து பார்த்து என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்து எடுக்கிறது தான் நல்லது. ஒன்று மட்டும் தம்பி, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் தம்பி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன ஃபோன் பண்ண இவர் அங்கே உட்காந்துன்னு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிலையறிய கொள்வானாயின் கரையும் காகம் சொல்லும் சூளுரைத்து நிதானத்தில் வெற்றி நிச்சயம்டான்னு சொல்றது காக்கா கத்தனா. இப்போ உங்க பின்னாடி இருந்து காக்கா கத்துச்சே, அது எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இவனுக்கு நடக்கும், கவலைப்படாத, ஆனா மந்தமா தான் நடக்கும். உங்க கேரக்டரே பாருங்களேன், ஆரம்பத்தில் சுறுசுறுப்பா இருப்பீங்க, அப்படியே ஸ்லோ ஆயிடுவீங்க எல்லாத்துலயுமே. கரெக்டா? கொஞ்சம் அந்த மந்த புத்தியை நம்ம எடுத்துக்கணும். இததான் அந்த அந்த ஆண்டவன் எங்கேயோ இருந்து ஒரு சூள் உரைக்கிறது மாதிரி. அது நின்னுடன் தம்பி, அந்த வைத்தியத்தை பாருங்க, காலம் கடத்தாம அதுல சரியாயிடுச்சுன்னா சரி, இல்லைன்னா என்னை வந்து பாருங்க. சரி, ஓகே சார். நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஐயா என்ன சொல்லிட்டீங்க? லேசா கேட்ட காக சத்தத்தை நீங்க அதை பிடிச்சி சொல்லிட்டீங்க. ஐயா, காகம் கரைதலுக்குன்னே நம்ம ஒரு புத்தகம் எழுதுறதுல இருக்கு. இருந்தாலும் மிக மெதுவாக தான் கேட்டுச்சு. அவர் வந்து தொலைக்காட்சி பார்த்தாரு, உள்ள இருந்தாரு, வெளியே வந்தாரு, அவர் சூழல் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இல்லையா, அவருக்கு காகம் வலப்பக்கத்துல கத்துச்சு.
அதனால இடப்பக்கம் கத்துனா அதுக்கு பதில் வேற. அந்த மாதிரி கணக்கு இருக்கு ஐயா. வருகின்ற திங்கட்கிழமை முழுவதும் தேய்பிறை பஞ்சமி, மறுநாள் அகண்ட பாராயணம், சிறப்பு அமாவாசை. பார்த்தீங்க இல்லையா, தேதியை நினைவில் வச்சு பயனடைங்க. நாம் அகண்ட பாராயணத்தில் சந்திப்போம். திங்கட்கிழமை தேய்பிறை தீபம் போடுறவங்களாம் பயனடைங்க, என்னைக்கும் நல்லா இருக்கும். ஐயா, அந்த திருஷ்டி அந்த கேள்விக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், வட்டம் போட்டாங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஐயா, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாரம் நாய் உருவி ஒரு வேர் முடிஞ்சவங்க எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நாய் உருவி வேர் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எங்கன்னா பொந்தில் போய் கை விட்டு பூச்சி கடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நன்றி, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்த